தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிக்கணும். ரெண்டாவது தேங்காய் பூவை சேர்க்கவும். நெய்யுடன் தேங்காய் பூவை சேர்த்து கிளறவும். நன்றாக கிளறவும். நெய் போட்டு தேங்காய் திருகி கொட்டின பூவை சேர்த்து பிறகு தட்டில் பூவை நெய் சுற்றி கலந்ததை தட்டில் கொட்டிக்கணும். கொட்டி ஆற வச்சிடணுமாம்மா. சர்க்கரை கொட்டிட்டு அப்புறம் சர்க்கரை நனைகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். நல்லா கிண்டணும். அந்த பாவு வர வரைக்கும் நல்லா கலரணும். அந்த பாவு கரையிற மாதிரி நல்லா கலரணும். நல்லா கலரணும். அது இது ஆகிற வரைக்கும். அடுத்தது பாவை பதம் பார்த்து கிளற வேண்டும். நன்றாக கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கொள்ளவும். சர்க்கரை பாவு எப்படி கொதிக்குதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது தேங்காய் பூவை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாவில் கொட்டி கலரவும். நல்லா கலரிக்கணும். கொஞ்சம் அந்த தட்டு தான் விட கொஞ்சம் நல்லா கலரணும். நல்லா அதை கெட்டியாக வரைக்கும் கலரணும். நல்லா கிண்டிக்கணும். நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அழகாக அது இது ரெண்டு சேர். தேங்காய் பூவும் தேங்காய் பாவும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா கலரிக்கணும். நல்லா ட்ரை ஆகிற மாதிரி. இப்போ ஏலக்காய் பொடியை போடணும். ஏலக்காய் பொடி பவுடரை கொட்டி அந்த தேங்காய் பூவோட மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏலக்காய் பொடி இது மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பொடியை நல்லா பாருங்கள். இந்த ஏலக்காய் பொடி தேங்காய் பாவு தேங்காய் பூவு எல்லாம் நல்லா ட்ரை ஆகி கெட்டியாக வர டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு ஆற்றுக்கணும். இப்படியே வாசனை ஏலக்காய் வாசனை தூக்குதுங்கம்மா. நல்லா பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே தண்ணி பூரா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக நல்லா ஃபுல் ட்ரை ஆகி எல்லாம் கெட்டியாக டைம் ஆகிடுச்சு. ஏலக்காய் போடுற வாசனை சும்மா தூக்குது. அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம். பாருங்கள் தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்க போகிறாங்க. பார்த்துக்கோங்க. தட்டில் கொட்டுறாங்க. ஆற வைக்க போகிறாங்க. கட் பண்ணுறது கேக் மாதிரி கட் பண்ணுறதுக்கு அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம அந்த தட்டுப்புறம் பரவுறாங்க. ஃபுல்லாக அப்படியே தட்டுப்புறம் பரவி அப்புறம் ஆற வச்ச பின்னாடி கட் பண்ணுறோம். தோசை மாதிரி பரப்பிடுச்சு. அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நல்லா ஃபேனை போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். ஃபேனில் அப்போ தான் நல்லா ஆறும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ கேக் மாதிரி நம்ம வெட்ட போகிறாங்க. கேக் மாதிரி வெட்டி அதை சாப்பிட போகிறோம். கேக் மாதிரி வெட்டி ப்ளஸ் தேங்காய் பருப்பியை சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லாம் பாக்ஸாக வெட்டியாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக மறந்துடாதீங்க. இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பல டிஷ் உங்களுக்கு நாங்கள் சமைச்சு காட்டுவோம். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண போகிறோம் தேங்காய் பருப்பியை. சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குது டேஸ்ட்டு. பாரு எப்படிமா இருக்குது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கா? சரி பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.